வருஷம் காய் வந்து கொஞ்சம் மிந்திடுது, காத்தடிக்காண்டி இந்த டயத்துக்குலாம் கொஞ்சம் கடுக்க ஆரம்பிச்சிருது. அது போக வியாபாரம் கம்மி, மழை வந்துருது. இந்த வருஷம் கிளைமேட் வந்து மாத்தி விட்டுருது, வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட வச்சுட்டு இருக்கோம். பட்டோட நல்லா வெயில் இருக்கும். வெயில் இருக்கும்போது நொங்கு விரும்பி எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வட்டம் வெயில் இல்லை, நம்மளுக்கு நொங்கு வியாபாரம் கம்மி. எப்பவுமே சின்ன காய் வந்து நல்லா இலசா இருக்கும், தண்ணி மட்டும் தான் இருக்கும். அது 15 நொங்கும் மிஸ்ஸிங் ஆக்கி கொடுக்குது. 15 வைப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல 300 காய் ஓடும், இப்போ 150 காய் ஓடுறது சங்கடமா இருக்கு. இப்பவும் ஃபர்ஸ்ட் 2 மணி காலி ஆயிரும், இப்போ 5 மணி ஆகுது, இன்னும் காலி ஆகல. அதுக்காண்டி தான் இருக்கும். நொங்கு வந்து இந்த வருஷம் ஒரு பீஸ் 10 ரூபா, சீசன் இருக்கும்போது 12 பீஸ் 100 ரூபா அந்த கணக்கு. இப்போ சீசன்ல அங்கே போய் 10 பீஸ் 100 ரூபா. நடுவில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சு, ஸ்கூல் லீவு, சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டுல இருந்து எல்லாருமே வாங்கினாங்க. இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுது, அதனால நம்மளுக்கு வியாபாரம் கம்மியாக தான் ஆகும். இன்னும் இந்த இதுல இந்த மாசத்தோட ஃபினிஷ். லாஸ்ட் சீசன் தூத்துக்குடி காய். பனம்பழம் வந்து நம்ம பொங்கல் டயத்துல கிழங்கு. இதுக்கு அடுத்து நான் கேரளா போயிருவேன், ரம்முட்டான் பழம் வியாபாரம். இதே மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ரம்முட்டான், நம்ம ஏரியாவில் நொங்குனா அங்கே ரம்முட்டான் பழம். நம்ம இடைக்கு நம்ம வீட்டுக்கு போய்கிடும், 10-15 நாளைக்கு ஒரு ஆட்டா ஊருக்கு போய்கிடும். ஒரு பேட்டு 2 நாள் நின்று அது பிறகு வியாபாரத்துக்கு வந்துடும்.